கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் மோட்ச பயணம் புத்தகத்தில் பாகம் 2 இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பகுதி 62 பயனுள்ள போதனைகள், பகுதி 63 உணவு மேசை உரையாடல். பகுதி 62 பயனுள்ள போதனைகள். பன்றியானது எவ்வளவாய் கொழுத்திருக்கிறதோ அவ்வளவாய் அது சேற்றில் கிடந்து கழித்திருப்பதே விரும்புகிறது. அதுபோன்ற இச்சையுள்ள மனிதனும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறானோ அவ்வளவு தூரம் தீமைகள் செய்கிறவனாகவும் இருக்கிறான். ஒரு ஆண்டு முழுவதும் விழித்திருந்து ஒருவரை கவனிப்பதை விட ஓரிரு இரவுகள் மட்டும் விழித்திருந்து கவனிப்பது எளிதான காரியம்தான். அதுபோலவே விசுவாச வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரை பக்தி வைராகியத்துடனும் விசுவாசத்துடனும் இருப்பதை காட்டிலும் விசுவாச வாழ்வின் ஆரம்ப காலத்தில் மட்டுமே பக்தி வைராகியத்துடன் வாழ்வது எளிது. கடலில் செல்லும் ஒரு கப்பல் சூறாவளி காற்றில் சிக்கி மூழ்கிவிடுமோ என்ற நிலையை அடையும் போது அந்த கப்பலின் மாலுமி கப்பலின் எடையை குறைத்து கப்பலை காப்பாற்றுவதற்காக கப்பலில் இருக்கின்ற அதிக முக்கியத்துவம் பெறாத பொருட்களை கடலில் வீசி எறிந்து விடுவார். ஆனால் யாராவது கப்பலின் எடையை குறைப்பதற்காக விலை உயர்ந்த பொருட்களை கடலில் வீசி எறிவார்களா? அதுபோன்ற வாழ்வின் கடினமான நிலைகளில் நம்மிடம் இருக்கின்ற பயனற்றவற்றை விலக்கிவிடலாம். ஆனால் விலையேறப்பட்ட நற்குணங்களை உதறிவிடக்கூடாது. எவ்வளவு பெரிய கப்பலாய் இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துவாரம் இருந்தால் அது முழு கப்பலையும் மூழ்கடித்து அழிந்து போகச் செய்யும். அதுபோலவே எவ்வளவு பெரிய மனிதராக ஒருவர் இருந்தாலும் அவரிடத்தில் இருக்கும் ஒரு சிறு பாவம் முழு வாழ்க்கையையும் மூழ்கடித்து விடும். எனவே சிறு சிறு பாவங்களும் வாழ்வில் நுழைந்து விடாதபடி கவனம் உள்ளவர்களாய் இருந்து அவற்றை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டுமானால் அவன் எப்போதுமே தன் வாழ்வின் இறுதி நாட்களை தன் உள்ளத்தில் நினைத்திருந்து அந்த எண்ணத்தை தன் துணைவனைப் போல் வைத்திருப்பானாக. ஏனெனில் நித்தியமே நிரந்தரம். ஆண்டவருடைய பார்வையில் உச்சமான இந்த உலகமானது மனிதரின் கண்ணோட்டத்தில் எவ்வளவு மதிப்புடையதாக தோற்றமளிக்குமானால் ஆண்டவராலேயே உயர்வாகவும் சிறப்புமிக்கதாகவும் மதிக்கப்படும் பரலோகத்தின் உன்னதமான மகிமைதான் என்ன? அந்த நித்திய நாட்டின் சிறப்பை எவரால் அளவிட முடியும்? பரலோக எதிர்பார்ப்போடு வாழ்வோரே உலகில் நல்லவராக வாழ முடியும். எனவே மனிதன் தனது இறுதி நாட்களை குறித்த எண்ணத்தோடு இவ்வுலகில் வாழ்ந்து வர வேண்டும். மனிதனின் நற்குணங்களை போற்றி புகழ்கிறவர்கள் உலகில் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவரின் அருமையான குணாதிசயங்களை ஏற்றபடி மதித்து போற்றுபவர்கள் எவரேனும் உண்டா? நாம் சாப்பிடும்போது கடைசி பருக்கை வரை சாப்பிட்டு முடிப்பதில்லை, எதையாவது மீதியாக வைத்து விடுகின்றோம். இதை போலவே இந்த உலகம் முழுவதற்கும் தேவையான புண்ணியம் மற்றும் நீதியை விட அதிகமாகவே இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளது என்று கூறினார் விளக்கம் கூறுபவர். பகுதி 63 உணவு மேசை உரையாடல். அந்த நேரத்தில் இரவு உணவு ஆயத்தமாகிவிட்டது. மேசையில் அனைத்தும் பரிமாறப்பட்டன. அனைவரும் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுத்த பின்னர் அவர்கள் உணவை உண்ணத் தொடங்கினார்கள். விருந்தினர்களை இசையால் மகிழ்விப்பது அந்த இல்லத் தலைவரின் பழக்கமாகையால் இசைக்கலைஞர்கள் இசை கருவிகளை இசைத்தார்கள். ஒருவர் இனிமையான குரலில் இவ்வாறு பாடினார்: ஆண்டவர் மட்டுமே எனக்கு ஆதாரம், அவர்தாமே எனக்கு அளிக்கிறார் ஆகாரம். இனியும் எனக்கென்ன தேவை உண்டு? இனிதாய் கவனித்து போஷிப்பவர் அவரன்றோ? பாடலும் இசை நிகழ்ச்சியும் முடிந்த பின்பு விளக்கம் கூறுபவர் கிறிஸ்தினாலை பார்த்து, மோட்ச பயணம் புறப்படும்படி உன்னை முதலில் தூண்டியது எது என்று கேட்டார். என் கணவரை நான் இழந்தது என்னை மிகவும் பாதித்தது. அவரிடம் அன்பில்லாமல் நான் நடந்து கொண்ட குற்ற உணர்வு என்னை உறுத்தியது. பாவ உணர்வும் எனக்கு உண்டாயிற்று. என் கணவர் நல்லபடியாக இருக்கிறார் என்று ஒரு கனவையும் நான் கண்டேன். மேலும் என் கணவர் வசிக்கும் இடத்தில் இருந்த ராஜா என்னையும் அங்கே வரும்படி அழைத்து கடிதமும் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த கனவும் கடிதமுமே பயணம் புறப்படும்படி என்னை ஏவின என்றாள் கிறிஸ்தினாள். உன் ஆரம்பம் நல்லது, முடிவு இன்னும் மேன்மையானதாக இருக்கும் என்று அவளை ஆசீர்வதித்த விளக்கம் கூறுபவர் இரக்கத்திடம் திரும்பி, அன்புக்குரிய பெண்ணே, உன்னை பயணம் புறப்படும்படி ஏவியது எது என்று கேட்டார். திடுக்கிட்ட இரக்கம் பயந்து போய் அமைதியாக இருந்தால், பயப்படாதே, விசுவாசத்தோடு உன் மனதில் இருப்பதை கூறு என்று அவளை உற்சாகப்படுத்தினார் விளக்கம் கூறுபவர். எனது தோழி கிறிஸ்தினாலை போன்று எந்த கனவையும் நான் காணவில்லை. அவர்கள் பயணம் புறப்படும்போது தற்செயலாக நான் அவர்களை சந்தித்து மோட்ச பயணத்தின் மேன்மையை உணர்ந்து என் பெற்றோரையும் சொந்த இடத்தையும் விட்டு கிறிஸ்தினாலோடு பயணம் புறப்பட்டு விட்டேன் என்றால் இரக்கம். நீ புறப்பட்டது நல்லதுதான், ஏனென்றால் சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். நொகோமி மீதும் அவளது ஆண்டவராகிய தேவன் மீதும் தான் கொண்டிருந்த அன்பினால் தனது தாய் தகப்பனையும் சொந்த இடத்தையும் விட்டு தான் இதுவரை அறியாத மக்களிடம் செல்ல துணிந்த ரூத்தை போலத்தான் நீ இருக்கிறாய். நீ யாருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுந்தாயோ அந்த இஸ்ரவேலின் ஆண்டவர் உனக்கு நிச்சயம் பலனளிப்பார் என்று அவளை ஆஸ்வதித்தார் விளக்கம் கூறுபவர். இப்போதும் இரக்கத்தின் அச்சம் முழுவதுமாக அகன்றுவிட்டது. ஆண்டவரை துதித்தபடியே அவர்கள் மகிழ்ச்சியோடு நித்திரைக்கு சென்றார்கள். இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.